ஒரு ஆர்டிஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி அழகான ஒரு கண்ட்ரி சைட் லேண்ட்ஸ்கேப் வரையலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அது பெயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்காக தனியாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸ்கை பெயிண்ட் பண்ணும்போது பிளெண்டிங் ரொம்ப முக்கியங்க. அப்படியே லைட் கலர்ஸ்லேருந்து மேலே கொஞ்சம் டார்க் கலர்ஸாக போகிற மாதிரி பிளெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. என் கூட சேர்ந்து வரையணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஆர்ட்டை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த ஆர்ட் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. பிகினர்ஸ்க்காகவே நான் இந்த வீடியோவை பண்ணுறேங்க. நீங்கள் என் வீடியோ பார்த்தா போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதாங்க ஆர்ட்டு. பேசிக் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. லேயராக வரையணும். அதே மாதிரி லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் போகணும். பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு எது நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஸ்மூத்தாக முடிச்சிடலாம். இப்படி தான் பெயிண்ட் பண்ணணுன்ட்டு எந்த ரூலும் கிடையாதுங்க. நீங்கள் எப்படி வேணால் பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்களே நிறையா கற்றுப்பீங்க. இது மாதிரி ஒரு ஃபைன் டீட்டெயில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி நல்ல ஒரு ஃபைன் டீட்டெயில் ப்ரஷ் வேணுங்க. அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நிறையா ப்ராடக்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பேஸ் கலர் இருக்கணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோனாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் வரைய ஆரம்பிக்கும் போது தான் அது ரியலாக இருக்குங்க. உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எப்படி க்ளவுட்ஸ் வரைகிறது, எப்படி மவுண்டன் வரைகிறது, எப்படி ட்ரீஸ் வரைகிறது, எப்படி வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் வரைகிறது, எப்படி ஒரு ஸ்டோன் வரைகிறது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். பெயிண்டிங்கில் கொஞ்சமாச்சும் டீட்டெயிலிங் பண்ணணும். லாங் டிஸ்டன்ஸை கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வேர் ஹவுஸும் சரி, அந்த க்ளவுட்ஸும் சரி, மேலே லேயராக நான் பெயிண்ட் பண்ணேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 3 hours ஆச்சுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக கூட நீங்கள் முடிச்சிடலாம். சில பேர் லேட்டாக கூட ஆகலாம். உங்களுக்கு எப்படி ஆர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் நீங்கள் வரைங்க. டைம் டியூரேஷன் பார்க்காதீங்க. எப்போதுமே ஆர்ட் முடிக்கும் போது கொஞ்சம் டீட்டெயிலிங், லாங் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching. Like, subscribe, comment பண்ணுங்க.